சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. போரூர் வடபழனி இடையே வழித்தடம் 4 மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. தண்டவாளத்தின் செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, பிரேக்கிங் சிஸ்டம் ஆகியவை கண்காணிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. குறிப்பாக 116 கிலோமீட்டர் சென்னையில் இரண்டாம் கட்ட 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தூரம் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் ஒரு வழித்தடமாக கலைஞரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் இந்த பூந்தமல்லி போரூர் சந்திப்பு வரை அனைத்து கட்ட சோதனைகள் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது இந்த வடபழனியிலிருந்து போரூர் வரை கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர், ஏறத்தாழ 7 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு சோதனை ஓட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்பட்டு பணிகள் முற்றிலுமாக முடிந்தவுடன் முதலில் எடை குறைந்த சோதனையாக இன்ஜின் மட்டும் இயக்கி சோதனை செய்யப்படும். அதாவது இந்த சோதனை எவ்வாறு நடைபெறும் என்றால், முதலில் இன்ஜினை மட்டும் இந்த வழித்தடத்தில், அதாவது ரயில்வே டிராக் அமைக்கப்பட்ட பிறகு இன்ஜினை மட்டும் இயக்கி சோதனை செய்வார்கள். டிராக் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, டிராக்கில் இன்ஜின் சரியாக இயங்குகிறதா, வழித்தடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்கள் முறையாக இயங்குகிறதா, தண்டவாளத்தின் செயல்திறன் எவ்வாறு இருக்கிறது, சிக்னலின் அமைப்பு சரியாக இருக்கிறதா, அதே போன்று ரயில் பெட்டியின் இயக்கத்திறன் எவ்வாறு இருக்கிறது, பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்டவை இன்ஜினை மட்டும் இயக்கி இந்த சோதனையானது நடைபெறும். குறைந்த வேகத்தில் தான் இந்த இன்ஜின் இயக்க சோதனையானது மேற்கொள்ளப்படும். அதன் பிறகாக மின்னழுத்த கம்பிகள் வைத்து மீண்டும் என்ஜின் மூலம் ஒரு சோதனையானது மேற்கொள்ளப்படும். அதாவது 3 கட்டங்களாக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்படுகிறது. இதில் 3வது கட்டமாக பெட்ரிகள் முழுமையாக இன்ஜினுடன் இணைக்கப்பட்டு 5 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனையை மேற்கொள்வார்கள். இந்த சோதனை தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3வது கட்ட சோதனை பெட்டிகளை முழுமையாக ரயிலில் இணைத்து பெட்டிகள் 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக பெட்டிகள் அதே போன்று சரியாக இயங்குகிறதா, பெட்டிகள் இயங்கக்கூடிய வகையில் வழித்தடங்கள், டிராக்குகள், தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா, ஏதேனும் சிறு மாற்றங்கள் இருக்கிறதா, சிக்னல்கள் முறையாக இயங்குகிறதா, அதே போன்று தண்டவாளத்தின் திறன் எவ்வாறு இருக்கிறது, ரயில் பெட்டிகளை இணைத்த பிறகு தண்டவாளத்தின் திறன் எவ்வாறு இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் இந்த சோதனை ஓட்டத்தில் கண்காணிக்கப்பட்டு அது பின்னர் ஏதாவது குறை இருந்தால் சரி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த சோதனை ஓட்டமானது தற்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது. சோதனை ஓட்டம் வெற்றி பெறும் பட்சத்தில் பாதுகாப்பு சான்றிதழ் பெற்று இந்த பூந்தமல்லி முதல் வடபழனி வரை இந்த 16 கிலோமீட்டர் ரயில் இயக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படும். இதே வழித்தடத்தில் தான் போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரை மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையான மெட்ரோ வழித்தடம் இணைக்கிறது. சென்னையின் முதல் டபுள் டக்கர் மெட்ரோ வழித்தடமாக போரூர் மெட்ரோ கட்டுமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது மேம்பால கட்டமாக இந்த 16 கிலோமீட்டரும் மெட்ரோ பெரும்பாலும் சென்னையில் சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழித்தடம் மேம்பால மெட்ரோ வழித்தடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 கிலோமீட்டர் இந்த வழித்தடத்தில் ரயில் நிலைய கட்டுமானங்களும் வேகமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போரூரிலிருந்து வடபழனி வரை தற்பொழுது இயக்கக்கூடிய இந்த 7 கிலோமீட்டர் டவுன்லைன் டிராக், அதாவது 2 டிராக் இருக்கிறது. ஒன்று அப்லைன், இன்னொன்று டவுன்லைன் என்று சொல்வார்கள். இதில் டவுன்லைன் டிராக்கில் 5 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் தான் தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அப்லைன், டவுன்லைன் என 2 தடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் போரூர் முதல் வடபழனி மெட்ரோ சோதனை ஓட்டத்தில் டவுன்லைனில் தற்பொழுது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாலிகிராமம், தாரோஸ் மற்றும் சாலிகிராமம், அடுத்ததாக வடபழனி, கிட்டத்தட்ட 7 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் மட்டும், இந்த 7 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட வழிகள் மட்டும் 7 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. ஏற்கனவே போரூர் முதல் பூந்தமல்லி வரை சோதனை மேற்கொள்ளப்பட்டு ரயில் இயக்குவதற்கு எல்லா வகையான சோதனைகளும் இயக்கப்பட்டு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த சோதனை ஓட்டமானது 2ஆம் கட்டமாக இந்த சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. மொத்தமாக 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சோதனை ஓட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த 7 கிலோமீட்டருக்கு இந்த சோதனை ஓட்டமானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.